உறவுகளே, நான் கடலை மாவு, பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து கருவேப்பிலை நிறைய சேர்த்துருக்கேன். முருங்கைக்கீரை நிறைய சேர்த்திருக்கேன். குழந்தைக்கு கீரை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதனால் முருங்கைக்கீரை நிறைய சேர்த்திருக்கிறேன். இது இதுக்குள்ளே இட்லி மாவு கலந்தாலும் நல்லாயிருக்கு. நான் கலக்கலை, வெறும் கடலை மாவு மட்டும்தான் கலக்கியிருக்கிறேன். இப்போ சுடும்போது காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் காய வச்சுட்டு இப்படி கிள்ளி போட்டுக்கலாம். பாருங்க, திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், முருங்கைக்கீரை மேலே பக்கோடா ரெடி ஆச்சு. எப்படி இருக்குங்க, நல்ல முறுமுறுன்னு. கீரை பவுட்ரு பண்ணியுமே நம்ம மாவில் கலக்கிக்கலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க டீ டைமுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு நிறைய செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.